வீட் ஆல்மண்ட் குக்கி பண்ணுவோமா? இது ரொம்ப ஈஸி, சிம்பிள், யம்மி அண்ட் ஹெல்தியும் கூடங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 100 கிராம்ஸ் ஆஃப் அன்சால்டட் பட்டர் எடுத்து நல்லா பீட் பண்ணி சாஃப்டன் பண்ணி வச்சுக்கிறேன். கூட ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து நாட்டு சக்கரை தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் அஸ்காவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி கருப்பட்டியும் கூட எடுத்துக்கலாம். கூட 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நம்ம வெனிலா எசன்ஸ் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா அரைச்சி அதை வந்து நம்ம பட்டர் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு உப்பு வந்து நான் என்னோடய டேஸ்ட்டுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஃப்ளாரும் நீங்கள் வந்து மைதா மாவும் ஆட் பண்ணலாம், ராகியும் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி வீட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மாவை வந்து 3 பேட்சாக சலித்து எடுத்துக்கிறேங்க. ஒரு பேட்சாக சலித்து ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கெட்டியான பேட்டராக உங்களுக்கு கிடைக்கும். நடுவில் வந்துட்டு நான் பாதாம் வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்ன நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் கடலக்கொட்டையை கூட நல்லா வறுத்துட்டு அதையும் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் மாற்றிட்டு சப்பாத்தி உருட்டுவோம்ல கட்டை, அதை வச்சுட்டு என்ன திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஓவல் ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம அவனில் 170 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் பேக் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் இருக்கும். அந்த ஏலக்காய் போட்டிருக்கிறதுக்கும் அதுக்கும் அதோட ஃப்ளேவர் வீடு ஃபுல்லாக இருக்க மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு கிட்ஸுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.